ஓப்பன் ஸ்பேஸ்ல வரும்போது ரிசப்ஷன் வெட்டிங் மட்டும் இல்லாம நிறைய ஈவென்ட்ஸ் இப்போ பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா ஒரு போஸ்ட் பார்ட்டி அப்படி எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க ஒரே வென்யூலயே இது பண்ணி முடிச்சிடலாம். சன்செட்டே ஒரு பெரிய பேக் ட்ராப் தான் இங்க. Comfortably by seat 1500 packs. 1500. Yeah, 3000 பேர் வந்து on movingல ரிசப்ஷன் மாதிரி ஈவென்ட்ஸ்ல வந்து போவாங்கல்ல. ஈவென்ட்க்குள்ள பாத்தீங்கன்னா 100 கார்ஸ் இருக்கலாம். பிஹைண்ட் காம்பவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 500 கார்ஸ் பார்க்கிங் பண்ணலாம். அயன் மேம் கீர்த்தி சுரேஷ் மேம் வெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் காட்டும்போது ட்ரெண்டிங் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு ஜெர்மன் ஷெட்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க. உள்ளேயே டெக்கர் பண்ணிக்கலாம், ஏர் கண்டிஷனிங் வந்துரும். இந்த மாடல் இப்ப நிறைய கேக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து 25,000ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 25,000 இந்த ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப அண்டர்ரேட்டட் டெஸ்டினேஷன் ஃபார் வெட்டிங்ஸ். இப்போ கோவா போறாங்க, மகாபலிபுரம் போறாங்க. ஸோ அதே மாதிரி கன்னியாகுமரி ஒரு ஆப்ஷனா எடுத்து பாருங்க. இங்க கிராண்ட் கார்டன்ஸோட பெரிய மோட்டோவே கன்னியாகுமரியும் ஒரு பெரிய பிரீமியம் வெட்டிங் டெஸ்டினேஷனா கொண்டு வரணுங்கிறது தான். Grand Gardens. Thank you so much, Yamini ma'am, for coming. நான் வந்துட்டு நேத்திக்கு கால் பண்ணி இதை பற்றி பேசும்போதும் சரி, ஓகே டெஃபினட்டாக இன்னைக்கு நான் வரேன், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கிராண்ட் கார்டன்ஸ் இந்த ஒரு ஓப்பன் லான் ஏரியா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி இந்த கிராண்ட் கார்டன்ஸ் ஆரம்பிச்சிங்க சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய டூரிஸ்ட் வராங்க. இப்போ நாங்களே வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம். லைக் வி ஹாவ் மோர் தென் 20 ஹோட்டல்ஸுங்க. எங்கள் தாத்தா தான் ஃபவுண்டர். ஸோ எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வருது. வெட்டிங்ஸ் கார்பரேட்ஸுக்கெல்லாம் நிறைய என்கொயரிஸ் வரும்போது பட் அதை கேட்டர் பண்ணுறதுக்கு வென்யூ இல்லை. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் வி கேம் டு நோ இந்த ஐடியாவே வந்துச்சு. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இது வேணும். அண்ட் இன்னைக்குள்ள நிறைய ஜென்ரேஷன்ஸுக்கு இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ்லாம் நிறைய செக் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்குது மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வெட்டிங் டெஸ்டினி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த 4 சவுத்துக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது. ட்ரீம் வெட்டிங்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீச் சைடில் அப்படியே அந்த ஒயிட் சாண்டில் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டெஸ்டினி இருக்கும். அண்ட் இன்னொன்று ஓப்பன் லான்ல அப்படியே இப்போ நேச்சர் கலந்து எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னல் செட்டப்ல இருந்து ரிசப்ஷன் வெட்டிங் மட்டும் இல்லாம சங்கீத் மெஹந்தி நிறைய ஈவென்ட்ஸ் இப்போ இது பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா ஒரு போஸ்ட் பார்ட்டி அப்படி எல்லாம் வைக்கிறாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ் வந்துட்டு இங்கே நடத்தலாம். சோ ஒரே பிளேஸ்ல வந்துட்டு 4-5 அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒரே வென்யூலயே பண்ணி முடிச்சிடலாம். சோ அவங்களுக்கும் அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்கர் சேஞ்ச் பண்ணணும்னு இல்ல. இந்த இதுல வரும்போது சன்செட்டே ஒரு பெரிய பேக் ட்ராப். மைனர் மக்களே எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஓப்பன் லான் இருக்குல்ல அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு பீச் அது ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும். ஆமா ஜஸ்ட் பின்னாடி காம்பவுண்டுக்கு வெளிய தான். யா சோ அங்க இருந்து பாக்கும்போது ஒரு செம்ம கன்னியாகுமரி அப்படினாலே அந்த சன்செட் அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு காலங்காத்தால எந்திரிக்கும் சன்ரைஸையும் இங்கேருந்தே வந்துட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். ஓகே அண்டு மேம் ஓப்பன் கார்டனாக இருக்குது. அப்படியே லைட்டாக நடந்துகிட்டே பேசணுன்னா இன்னும் மக்களுக்கு தெரியும்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டர். அண்ட் சரி ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு பர்டிகுலராக பண்ணுவோம் எங்கே இருந்த ஐடியா வந்தது? டவுன் சவுத் எங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை. ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் லான் ஸ்பேஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இல்லாதனால தான் லைக் வை நாட் நம்ம அதையே கொண்டு வரக்கூடாதுன்னு இங்கே வந்துட்டு எத்தனை பேர் அகாமடேட் பண்ணலாம்? இங்கே வந்து கம்ஃபர்டபிளி பை சீட் 1500 ஆமாங்க. ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது ஓகே இத்தனை பேரை வந்து அகாமடேட் பண்ணலாமா? பை சீட் அகாமடேட் பண்ணலாம். 1500 3000 பேர் வந்து ஆன் மூவிங்ல ரிசப்ஷன் மாதிரி ஈவென்ட்ஸ்ல வந்து போவாங்கல்ல அதில் அகாமடேட் பண்ணலாம். ஸோ அது இப்போ ஒரு 1500 பேரை வந்துட்டு அகாமடேட் பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்துட்டு 3000 வந்துட்டு மூவிங் கிரவுட்ல நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் இருக்கும். ஓகே அண்ட் எத்தனை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஈவென்ட்க்குள்ள பாத்தீங்கன்னா 100 கார்ஸ் இருக்கலாம். ஓகே அண்ட்
பிஹைண்ட் காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 கார்ஸ் பார்க்கிங் பண்ணலாம். ஏன்னா அது டெட் ரோடு தான். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வரும்போது பிரைட் க்ரூம் அவங்களுக்கு அந்த ரூம்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் இருக்காது, பக்கத்துலயே இருக்காது. இதர் ஹோட்டல்னா தள்ளி போகணும். ஆமா, இதுனா we have rooms just behind the இதுங்க 2 ரூம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நீட் டாய்லெட்ஸ் இருக்கு வித் பார்க்கிங் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேக்குறாங்க. வென்யூ இருக்கும் பட் பார்க்கிங் இருக்காது. ஸோ கம்ஃபர்டபிளி 500-600 கார்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க கம்ஃபர்டபிள் ஆயிருவாங்க. அவங்கள அங்க நம்ம வந்துட்டு கொடுத்துட்டாலே போதும் அப்படின்னு. இன்னொன்னு இங்க வரும்போது அந்த பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு டிராபிக்கல் ஃபீல் இருக்கும். ஒரு ஆம்பியன்ஸ் நீட்டா இருக்கும். ஸோ அந்த ஏன்னா இது பிளான்ஸ்ல இருந்து எல்லாமே செலக்டிவா அந்த டிராபிக்கல் ஃபீல் இருக்கணும்னு சூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா அந்த லைட் ஆகட்டும், அந்த லைட்ஸ் ஈவினிங் செட்டப்ல வந்து ஒரு கிராண்டான ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? இப்போ மார்னிங் இந்த ஒரு அழகான ஒரு ஏன்னா கடலோட சத்தம் அப்படியே கேட்டுட்டு அந்த ஒரு டெஸ்டினி வேற. இன்னொன்னு வந்து அந்த நைட் ஆம்பியன்ஸ்ல வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போதே இன்னும் ஒரு செம்ம ஒரு பூமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கெட் டுகெதர்ஸ் நிறைய நடத்துறாங்க. லைக் 25 இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல்ல ரீயூனியன்ஸ் அதெல்லாருமே எல்லாரும் இங்க ப்ரிஃபர் பண்றாங்க. வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், மியூசிக் கொஞ்சம் லைக் எல்டர்லி 50-60 இயர்ஸ் அவங்களுமே ரீயூனியன்ஸ்லாம் நடத்துறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு அந்த க்ளோஸ்ட் இது இல்லாம இது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க இவ்வளோ இது சொன்னீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாம் இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது ஆக்சுவலி? இது என்னோட டாட்டரோட 10th பர்த்டேக்கு தான் ஓப்பனே பண்ணணும். என்னங்க சொல்றீங்க? ஓகே, அப்போ குடும்பமா உட்காந்து வந்துட்டு பேசுவாங்க என்ன பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி பர்த்டேக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், பொண்ணுக்கு மண்டபம் பார்க்கணும், why not நம்மளே வந்துட்டு இறங்கணும், அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? அப்படி இல்ல, பட் சரி இது கொண்டு வரோங்கறனால சரி அந்த பர்த்டேக்குள்ள ஃபினிஷ் பண்ணி நம்ம ஈவென்ட் நம்ம வென்யூ இருக்கும்போது நம்ம ஏன் இது உங்களுக்கு சரியான ஒரு சர்ப்ரைஸா இருக்குமே. ஓகே, சோ ஆனா நீங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு 68ல இருந்து இருக்கீங்க. ஓகே, சோ அங்க இருந்து இப்போ அப்படியே இது ஒரு நியூ வெஞ்சரா இருக்குல்ல மேம்? கண்டிப்பாங்க. லைக் புது நியூ ஜெனரேஷன் ரொம்ப விரும்புறாங்க. லைக் பேரண்ட்ஸே பார்க்க வரவங்க வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வராங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம், அந்த பிக்சர்ஸ் யூடியூப்ல பார்த்தோம்னு சொல்லி அப்படி பேரண்ட்ஸ் வர்றதே அந்த யங் கப்புள்ஸ் இப்போ டு பி மேரிடு இருக்காங்கல்ல அவங்க சொல்லி தான் வராங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சங்கீத் வேணும் எங்களுக்கு, மெஹந்தி, அந்த நிறைய ஈவெண்ட்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் வேணும். ஸோ எல்லாம் ஒரே ஈவெண்ட். நிறைய ஸ்டேட்ல இருந்து வராங்க, அவுட் ஆஃப் லைக் இப்போ தமிழ்நாடுல இருந்து கார்ப்பரேட்ஸ் வந்து வெளிய இருந்து வராங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் ஏன்னா 300-400 பேக்ஸ் போகும்போது இண்டோர்ல ஹோட்டல்ஸ்னா ஃபைன், பட் அதுல அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லாட்டினா பெரிய க்ரௌடுனா மண்டபம் அது எடுத்தா அந்த ஆம்பியன்ஸ் வராது. ஸோ தே ப்ரிஃபர் அவுட்டோர் வென்யூஸ். மேம், இப்போ வந்து வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்ககிட்டயே கேட்ரிங் இருக்காங்க அப்படின்ட்டு, ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த லைவாக நம்ம வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அப்படி வந்து லைவாக இங்கே சமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கேள்வியாக இருக்கும். இங்கே வந்து சமைக்கலாமா? கண்டிப்பாங்க. we have stations, அதுக்கு லைவ் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லைவ் க்ளோஸ்டா யூஸ் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். லான்ஸ்ல they can use tents. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் இங்கே இருக்கு. வெரி குட். இப்போ நீங்கள் வந்துட்டு 1000 பேர்கிட்ட வந்துட்டு கூப்பிடுறீங்க, இல்லை 2000 பேர்கிட்ட கூப்பிடுறீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சுவலி ஒரு செம்ம ஸ்பாட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று எனக்கு என்னென்னா, நான் பேசிக்கலி அதான் சென்னையிலேருந்து வரதுனால இந்த ஊர் வந்துட்டு செம்மையா இருக்கு. எப்படி சொல்றது, அதான் நம்ம கேரளா சைட்லாம் வந்துட்டு போனோம்னா அந்த க்ரீனரிஸாக இருக்கும்ல, ஸோ அது அப்படியே வந்து இந்த ஊர் பார்க்கும்போது பீச் சைடு இது இன்னைக்கு நான் வந்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு தான் வந்து ஊரே திரும்ப போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அழகாக இருக்குது. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்டினி வெட்டிங்காக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் ஷோரா? ஷுவர். உங்களுக்கு கல்யாணம் இங்கே தான்? இங்கே தான். ஓகே, ஆனால் மேடம் எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி மேடம் எனக்கு இந்த ஒரு செட்டப்பில் தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பீங்க? சிம்பிள் அண்ட் எலிகென்ட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிளா நீட்டா எலிகென்ட்டான டெக்கர், நல்ல ஃபுட், அவ்வளவுதான். சூப்பர். அப்ப எனக்கு வந்து கல்யாணத்துக்கு இடமும் கிடைச்சாச்சு. சோ நைஸ் மேடம். ஆனா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியுமா மேடம், நம்ம 2 பேரும் அப்படியே கெத்தா நடந்து வரும்போது மேல அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட்ல நம்மள வந்துட்டு காமிச்சா எப்படி இருக்கும்? நான் ரீல்ஸாவும் போட்டுப்பேன். வரீங்களா? 2 in 1 போயிரலாங்க. வாங்க.
கிராண்ட் கார்டன்ஸ் வந்துட்டு எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஈவெண்ட்ஸ் பொறுத்துங்க விக்கி. சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்டிங் இருக்கும். பட் ஸ்டார்டிங் வந்து 25,000ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 25,000 ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. சோ மினிமல் anyone can approach கண்டிப்பாங்க. 25,000 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் who can afford. இப்போ கண்டிப்பா அஃபோர்டபிளான ஸ்பேஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐடி பீப்புள் எல்லாருமே வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ணனும் அப்படினா கண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் எல்லா ஈவென்ட்ஸுமே அவங்க ஆப் பண்ற பட்ஜெட்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. உங்களோட அந்த ஜர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கறனால திஸ் இஸ் நோவேர் டிஃபரண்ட்ங்க. ஸோ அதே மோட்டோ தான் இங்கேயும். அதித்தி தேவோ பவன் சொல்லுவாங்க. கெஸ்ட் ஹவு வி ட்ரீட் த கெஸ்ட், எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது தான். ஹோட்டல்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வரவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக திருப்பி அவங்கள அனுப்பி வைக்கணும். அதனால ரெண்டுக்கும் ஒரே மோட்டோ தான், ஒரே இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு இது ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நம்ம பிரித்து இது பண்ண தெரியல. ஓகே, இட்ஸ் ஆல் த சேம். இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்னீங்களா வர கஸ்டமர்ஸை இல்லைனா வர கிளைண்ட்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் உங்களோட மோட்டிவ் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி உள்ளே வரும்போது ஓகே நம்ம இதெல்லாம் பார்த்த அப்புறம் ஆனால் இங்கே இருக்கிற பிளான்ஸ் நீங்கள் ஒன்றும் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே வரும்போதே ஃபர்ஸ்ட் விஷுவலி கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கல்யாணம் இல்லை எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸும் இங்கேருந்து இருக்கும். ஸோ அப்போ உள்ளே வரும்போதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷுவலி நல்லா இருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த ட்ராபிக்கல் சென்ஸ் கன்னியாகுமரிங்கிறனால அந்த ட்ராபிக்கல் ஃபீலும் இருக்கணும். ஸோ அப்படி அந்த மான்ஸ்ட்ரா, அந்த ராபிக்ஸ் பாம், இந்த ப்ளூமேரியா இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் இருந்தால் வரவங்களுக்கும் அந்த ஆம்பியன்ஸும் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதனால இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த உள்ள இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அப்பதான் அந்த ஆம்பியன்ஸ் கொடுக்க முடியும். ஆமாங்க. அண்ட் இத தாண்டி இப்போ வந்து கிளைண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். இந்த பாஸ்ட் 2 monthsல எனக்கு வந்து இது மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் கிளைண்ட் சைடு அப்படின்னா வந்துட்டு நீங்க எதை சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் அந்த பேரண்ட்ஸ் போகும்போது கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா என்ன இருந்தாலும் எல்லாரும் வரணும், அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டாக ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி. அதுதான் பெரிய காம்ப்ளிமெண்ட். அவங்க பை வேர்ட் பை மவுத் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆட் எவ்வளோ என்ன பண்ணாலும் பை மவுத் போகிறதோட ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஃப்ரம் ஹார்ட் அதை சொல்லுவாங்க. ஓகே மேம், உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நியூ ஐடியாஸ் இருக்கணும். இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்டு வந்துட்டு காம்படிட்டிவ் வேர்ல்டு தான், நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இதே ஃபீல்டில். அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் நெக்ஸ்ட் இருக்குது, இது இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? நாட் ஜஸ்ட் வென்யூ. இப்போ லோக்கல்ல இருக்காங்க, அவங்களுக்கு சில வெண்டார்ஸ் இங்கே இப்போ டெக்கரோ ஃபுட்டோ கேட்ரிங் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஆள் இருப்பாங்க. ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக சூஸ் பண்ணி வரவங்களுக்கு இது ஒன்றும் லைக் தே டோன்ட் நோ எனி ஒன். இங்கே வெண்டார்ஸ் யார் டெக்கர் நல்லா இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இன்னைக்கு அப்படியே வி ஆர் ஸ்டார்டிங் டு இம்ப்ரூவ்ங்க. நாங்களும் டெக்கர் கேட்ரிங்லேருந்து எல்லா சர்வீஸுமே அசோசியேட்டட் வெண்டார்ஸ் கூட வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஐடியா நெக்ஸ்ட் வர ஒரு விஷயத்துக்கு வரவங்களுக்கு லைக் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நாட் ஜஸ்ட் வென்யூ மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு கேட்ரிங் சப்போர்ட், டெக்கர் சப்போர்ட் எது வேணும்னாலும் வி கேன் கொடுக்கலாங்கிற மாதிரி. அவ்வளோதான். அப்போ எனக்கு வந்து என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம நிறைய டெஸ்டினி வந்துட்டு பார்த்தாலுமே என்னோட மேரேஜ் டெஸ்டினி இங்கே ஓகே ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நிறைய ஐடியா. ஆமாம், நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே டெக்கார் யாரும் தெரியாது, கேட்ரிங் தெரியாதுன்னா கூட we can support on other factors also. இது போதுமே. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட வெட்டிங்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அங்கேருந்து ஆக்சுவலி அதாவது இப்போ யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க இருக்கணும். ஓகே இப்படி பார்த்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து வேற லெவலில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அப்போ தான் ஷேர் பண்ணுவோம். அப்படி எனக்கு வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருந்த ஒரு வெட்டிங்னா வந்துட்டு நயன் மேமோட வெட்டிங் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீர்த்தி மேமோட, ஆமாம் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட வெட்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ த ஐடியாஸ்
ஒரு வெட்டிங்க்கு இவ்வளோ ஐடியாஸ் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சுல்ல மேடம். அது ஆக்சுவலி அதை பற்றியும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம்ல? கண்டிப்பா, டு கீப் அஸ் அப்டேட்டட். அப்பதான் இப்போ உள்ள ஜெனரேஷனோட நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஓகே ஓகே. சில நிறைய ரெஃபரன்ஸே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி டெக்கார் இங்க பண்ண முடியுமா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் நான் எங்களுக்கு வேணும். ஸோ அப்படி அவங்க செலிபிரிட்டி வெட்டிங்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம கிட்ட கேட்பாங்க, ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி வேற யாருது வந்துட்டு பர்டிகுலரா பயங்கரமா கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றது யாராச்சும் கேட்டிருக்காங்களா? இப்போ லேட்டஸ்டா வந்தாங்காட்டி மேபி கீர்த்தி சுரேஷ் மேம் நிறைய கேட்பாங்க. உங்க பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறனால அதை வச்சு கேட்டாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் வச்செல்லாம் இப்போ ரீசெண்டா வரதெல்லாம் அவங்கள வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு நம்மளும் அப்டேட்டடா இருந்துக்கணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நயன் மேம் கீர்த்தி சுரேஷ் மேம் வெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் காட்டும்போது இப்போ அந்த ட்ரெண்டிங் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அது பேர் ஜெர்மன் ஷர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமா, ஏன்னா அதுக்குள்ளேயே டெக்கர் பண்ணிக்கலாம், ஏர் கண்டிஷனிங் வந்துடும். ஸோ அந்த மாடல் இப்போ நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாடல் டெக்கர் கொடுக்கறதுக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் செலிப்ஸ்ன்றதை தாண்டி நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் இந்த வெட்டிங்கில் வந்து நிறைய அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து இதாகும். கண்டிப்பாக. ஓகே. இப்போ எனக்கு நீங்கள் வந்து சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கற்பனை வேர்ல்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இது சிம்பிள் அண்ட் நீட்டாக உனக்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எதோ சொன்னீங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் ஏதோ சொன்னீங்களா? ஷெப்பர்ட் இல்லைங்க, ஜெர்மன் ஷெட். ஜெர்மன் ஷெட். அதான் அந்த மாதிரி எனக்கு வந்து எது மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நல்ல மண்டபமோ இல்லை இப்போ டென்ட் பீச் வெட்டிங்க்கெலாம் டெக்கர் பண்ணுறாங்கல்ல, சிம்பிள் ஃப்ளார்ஸோட போட்டு சிம்பிள் ஃப்ளார் மண்டபம் மாதிரி போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். அதான் நல்ல வேலை நீங்க இது சொல்லு. இங்க வேணாப்பா நீ மண்டபத்துல பார்த்து கல்யாணம் ஃப்ளவர் மண்டபம் அந்த மாதிரி இங்கேயே நம்ம செட்டப் பண்ணோம். ஓகே மேம். இப்போ அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், நெப்போலியன் சாரோட சன்னோட வெட்டிங் வந்துட்டு ஜப்பான் வரைக்கும் எல்லாருமே இது பண்ணாங்க, கோஆர்டினேட் பண்ணி கூட்டு போனாங்க அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற இன்னொரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிட்டியில இல்லாம நம்ம வந்துட்டு வேற நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு போய் மேரேஜ் வந்துட்டு பண்ணணும், ரிசப்ஷன் அங்கே வைக்கணும் அப்படின்ற நிறைய ஐடியாஸும் நிறைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், அங்கேருந்து எனக்கு வந்து அதை விட்டுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் எனக்கு பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு இருக்கும்ல, கோவாவில் வந்துட்டு இது பண்ணணும், இல்லை அதுக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி வந்துட்டு கோவா இல்லைனாலுமே நம்ம லக்ஷதீப் அந்த ஐலாண்ட் பேஸில் நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி கன்னியாகுமரிக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவீங்க உங்களோட ஆடியன்ஸுக்கு? ரொம்ப அண்டர்ரேட்டட் டெஸ்டினேஷனுங்க ஃபார் வெட்டிங்ஸ். இப்போ கோவா போகிறாங்க, மகாபலிபுரம் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி கன்னியாகுமரி ஒரு ஆப்ஷனாக எடுத்து பாருங்க. இங்கே கிராண்ட் கார்டன்ஸோட பெரிய மோட்டோவே கன்னியாகுமரியும் ஒரு பெரிய ப்ரீமியம் வெட்டிங் டெஸ்டினேஷனாக கொண்டு வரணுங்கிறது தான். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அண்ட் யூ ஹேவ் லைக் பிளென்டி ஆஃப் ஐடியாஸ். நாங்கள் வந்து சும்மா விசிட் பண்ணும்போது ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லும்போது உங்களோட டெஸ்டினியும் தெரியுது அண்ட் நிறைய மக்களுக்கு வந்துட்டு அந்த மேரேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, டு தி பீக் அப்படின்னு. ஓகே இப்படிலாம் ஒரு ட்ரீம் ஒரு வெட்டிங் டெஸ்டினேஷனாக எனக்கு இது அமையும் அப்படின்றதும் நல்லாவே தெரியுது. ஸோ நைஸ் அண்ட் உண்மையாகவே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அந்த டைம் எடுத்து மேம் இந்த மாதிரி இருக்குது பிளான், ஐ மீன் நான் வந்துட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களோட ஐடியாஸ் உங்களோட விஷன் ஆன் திஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நிக்கி. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங்.